ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th and 12th கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான வீடியோ. பப்ளிக் எக்ஸாம் 2025 ஆல் சப்ஜெக்ட்ஸ் 8 days ஸ்டடி சேலஞ்ச். இன்னும் 8 நாள் தான். இந்த 8 நாள் வந்து நம்ம தெளிவா ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஏன்னா லாஸ்ட்ல வந்து தமிழ் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 or 2 days வந்து நம்ம என்ன பண்ணணும், தமிழ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம 8 days ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். சோ 600க்கு வந்து மினிமம் ஒரு 510க்கு மேல ஸ்கோர் பண்றது மாதிரி. ஏன்னா நிறைய பேர் இன்னும் படிக்காம இருப்பீங்க. இந்த 8 நாள் வந்து நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நான் கொடுக்கக்கூடிய ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 600க்கு வந்து 510 பிளஸ் 510 and above ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். 85%, 185 மார்க் குறையாம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் எடுக்கலாம். ஓகேவா? அதுக்காக நீங்க வந்து எல்லா லெசன்ஸையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? குட். ஒரு 80% போர்ஷனை கவர் பண்ணாலே 185 மார்க் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நம்ம எடுத்துடலாம். சரி, சோ அதுக்கு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 11க்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன், 12க்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்க், எல்லா சப்ஜெக்ட்ஸுமான லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அந்த வீடியோஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அந்த வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வச்சு, ஓகே, அது வந்து காமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 சாப்டர் வச்சு படிக்கணும். ஓகேவா? ஏன்னா அதில் வந்து சாப்டர்ஸ் அதிகமா இருக்கும். மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஒவ்வொரு சாப்டர், அதுலயும் நான் கொடுத்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும். சரி, எப்பப்ப சார் நீங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, 5:30க்கு ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 5:15க்குள்ள எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5:30 உட்கார், ஒரு காஃபி இல்ல டீ வந்து குடிச்சிட்டு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. 5:30 to 8 ஒரு 2.5 hours கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸ் எடுத்துக்கிறோம். மேக்ஸ் வந்து டெய்லி 1 சாப்டர். ஒரு சாப்டர் வந்து கண்டிப்பா நமக்கு 2 ஹவர்ஸ்லயே முடிச்சிடலாம். நான் ஒவ்வொரு சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்ப இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க. மேக்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெய்லி ஒரு சாப்டர். அப்புறம் வந்து 8 to 9 1 hour வந்து கண்டிப்பா வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம், காலையில சாப்பிடுற டைம் இல்லையா? சோ ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு இல்லையா, பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடுற டைம் 1 hour தாராளமா போதும். அப்புறம் 9 to 11 2 hours இருக்கு. இந்த 2 hoursல வந்து நம்ம வந்து பிசிக்ஸ் எடுத்துக்கிறோம். காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் 2 hours வந்து பிசிக்ஸ். இதே இது வந்து அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், அதே மாதிரி நீங்க எக்கனாமிக்ஸ். சோ இதுவும் டெய்லி ஒரு சாப்டர். அப்ப 8 சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். தாராளமா போதும். 8 சாப்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே 85 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம் 100க்கு. ஓகே, சோ அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து 11 to 11:15 15 மினிட்ஸ் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக், கண்டிப்பா பிரேக் வேணும் இல்லையா? அப்புறம் 11:15ல இருந்து 12:30 PM. சோ வரிசை சப்ஜெக்ட்ஸே படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இடையில வந்து ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கலாம், ஐ மீன் லாங்குவேஜ் ஒன்று போட்டுக்கலாம் இல்லையா? 11:15ல இருந்து 12:30 வரைக்கும் இல்லையா? சோ சின்ன சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது லாங்குவேஜ் வேண்டாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுப்போம், சிஎஸ். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தூக்கம் வரும். சோ அந்த நேரம் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து 11:15 இருந்து 12:30 PM கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்களும் இதே மாதிரிதான் டெய்லி 2 சாப்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. 2 சாப்டர்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, மினிமம் 2 சாப்டர்ஸ். ஓகே, என்னால முடியல சார், ஒரு சாப்டர் தான் முடியும் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். 2 சாப்டர்ஸ்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ்ல, நீங்க பாருங்க. ஓகே, அப்புறம் வந்து 12:30 to 1:30 PM நமக்கு வந்து லஞ்ச் டைம், மத்தியானம் சாப்பிடுற டைம். ஒரு half an hour வேணா ஒரு 15 மினிட்ஸ் கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்க அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து 12:45 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்ப 2 சாப்டர்ஸ் முடிச்சிடலாம் இல்லையா? எஸ். அப்ப இங்க நமக்கு வந்து லஞ்ச் டைம் 12:45ல இருந்து 1:30, 45 மினிட்ஸ் தாராளமா போதும் மத்தியானம் சாப்பிடுறதுக்கு. அப்புறம் 1:30ல இருந்து 3 PM. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1.5 hours இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயாலஜிக்கு வரோம். பயாலஜில 2 இருக்கு இல்லையா, பாட்டனி, சுவாலஜி.
அப்ப இதுல வந்து நம்ம பயோ பாட்டனி, பயாலஜில ஒரு பார்ட் பயோ பாட்டனி. இதே நேரத்துல பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, நீங்க சுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இங்க வந்து ஒரு சாப்டர் இல்லையா, டெய்லி ஒரு சாப்டர் ப்ரிப்பேர் பண்றீங்க. அதே மாதிரி 3 to 3:15 PM 15 மினிட்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்க. 15 நிமிஷம் தாராளமா போதும். அப்புறம் 3:15 ல இருந்து 4:45 PM இங்கே 1.5 hours இருக்கு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயோசாலஜி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜுவாலஜி. சோ அப்ப இங்கேயும் டெய்லி சாப்டர் 1 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? எஸ். சோ நெக்ஸ்ட் 4:45 to 5 PM 15 மினிட்ஸ் வந்து கண்டிப்பா பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 to 6:30 PM இங்க 1.5 hours இருக்கு. சோ இந்த டைம்ல நம்ம ஒரு லாங்குவேஜை நுழைச்சிருவோம், இங்கிலீஷ். சோ டெய்லி ஒரு யூனிட், 1 யூனிட். ஓகே. the next 6:30 ல இருந்து 6:45 PM 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா. சோ இது ஈவினிங் நமக்கு டீ பிரேக் டைம். ஓகே. நிறைய பேர் வந்து பிரேக்க வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க, பிரேக்க வந்து நம்ம எடுக்க மாட்டீங்க. அப்படி உள்ளவங்க ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் 6:45 to 8 PM. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க. கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி வந்து அக்கவுண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கவுண்டன்சி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா, கணக்கு பதிவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டைம் இருக்கு இல்லையா, எங்க பயோ பாட்டனி இந்த இடத்துல காமர்ஸ், வணிகவியல் சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஒரு சாப்டர், இந்த இடத்துல ஒரு சாப்டர், டெய்லி ஒவ்வொரு சாப்டர். அப்ப இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அப்ப டெய்லி 2 சாப்டர் கவர் ஆயிரும் காமர்ஸ்ல. சோ இது பாத்துக்கோங்க. இது 6:45 to 8 PM கெமிஸ்ட்ரி. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிடுவோம் 8 to 8:30 PM நமக்கு வந்து நைட்டு சாப்பிடுற டைம், டின்னர். ஓகேவா? அப்புறம் 8:30 ல இருந்து 9:30 PM திருப்பி வந்து கெமிஸ்ட்ரி. ஏன்னா இங்க கெமிஸ்ட்ரிக்கு வந்து நமக்கு 1 hour and 15 மினிட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. சோ இங்க ஒரு 1 hour எடுத்துக்கலாம். சரியா? கெமிஸ்ட்ரி. அந்த நேரம் வந்து அக்கவுண்டன்சி, கணக்கு பதிவியல். ஓகே. கெமிஸ்ட்ரினா வேதியியல் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஓகேவா? எஸ். சோ அடுத்து 9:30 ல இருந்து 10:30 இல்லையா, 10:30 அல்லது 11 PM அது உங்க விருப்பம். சோ இந்த இடத்துல தமிழ வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. தமிழ்ல வந்து டெய்லி ஒரு யூனிட், ஒரு இயல். புரியுதா? சோ இத கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எழுதி பாருங்க. நான் அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் இல்லையா, 70/70 மார்க்ஸ் வீடியோவா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து மேக்ஸ்னா 90/90, அக்கவுண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் எல்லாமே 90/90. சோ இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கிற எல்லா வீடியோஸ்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். ஓகே. சோ அத பார்த்து நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். Thank you.